ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஎன்டியில் எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நமக்கு சில்லி மூக்கோட இது இல்லையா, ஸோ அதை நம்ம எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு லிட்டில் ஏரியா ஆஃப் த நோஸ் பார்த்தோன்னா உடஞ்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எய்ட் பண்ணணும். ஸோ உடனடியாக அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, லிட்டில்ஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னா, நமக்கு நோஸில் ஒரு ஏரியாவில் மட்டும் பிளட் சப்ளை, பிளட் வெசல்ஸ் வந்து அனஸ்டோமோசிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கே ஒரு சின்ன ஸ்டிமுலஸ் கிடச்சா கூட பிளட் வந்துடும். ஓகேவா, ஸோ அதான் லிட்டில்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே நமக்கு ரப்சர் ஆகிறனால வரக்கூடியதான் எபிஸ்டாக்சிஸ். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, யாருக்கு எபிஸ்டாக்சிஸ் வந்திருக்கோ அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கணும். வந்துட்டு நோஸை நல்லா பிஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரோட்டர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அடைச்சிக்கும் போது நமக்கு டக்குனு கோயகுலேட் ஆயிரும், நமக்கு பிளட்டு ஸ்டாப் ஆயிரும். அதை மீறியும் ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் ஸ்டாப் ஆகலப்பா அப்படின்னா அவங்களுக்கு 2 காசஸ் இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்று அவங்களுக்கு போஸ்டீரியராக ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை அல்லது ஆன்டீரியர் நேசல் ப்ளீடிங் இருக்கலாம். ஓகேவா, ஸோ ரெண்டுக்கு நம்ம வேறு இது பண்ணணும். போஸ்டீரியராக ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறப்ப நேசோஃபெரிங்ஸில் ஃபோலிஸ் கத்தீட்டரை நம்ம இன்ஃப்ளேட் பண்ணணும். ஸோ அப்போ பிளட்டு டக்குனு கோயகுலேட் ஆகி ஸ்டாப் ஆகும். அதே போல் ஆன்டீரியராக ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆன்டீரியர் நேசல் பேக்கிங். ஸோ எதை வச்சு பேக் பண்ணணும், வித் ரிப்பன் காஸ். இதுக்கு ரிப்பன் காஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது ஜெல் ஃபோம் ஸ்டிப் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்டீரியராக நேசல் பேக்கிங் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர் ப்ளீடிங்கை நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் நோஸ் பேக்கிங் அல்லது நேசல் பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே இது மேஜராக நமக்கு எபிஸ்டாக்சிஸ் மட்டும்னால இல்லை, நமக்கு வேறு எந்த ரீசன்னால ப்ளீடிங் இருந்தாலும் இதனால் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, அதுவே நமக்கு எல்டர் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எபிஸ்டாக்சிஸ் வருது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷன் மேபி இருக்கலாம். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு எல்டர் பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் வருது, அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய பிபியை இப்போ செக் பண்ணணும். அடுத்ததாக ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸே ரப்சர் ஆகிட்டு ஹெமரேஜ் ஆகும். ஓகேவா, நமக்கு பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசலே ஹெமரேஜ் ஆகும்போது நோஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல் ரப்சர் ஆகாதா, ஸோ ரப்சர் ஆகிட்டு நமக்கு எபிஸ்டாக்சிஸ் வரலாம். ஸோ அதனால் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். சைனோசைட்டிஸ், நமக்கு நோஸை சுற்றி நிறைய சைனஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அந்த சைனஸ்லேருந்து மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க, அந்த மியூக்கஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நமக்கு சளி சுரக்கிறதுல ஸோ அது எல்லாமே சைனஸில் இருந்தால் வரும். ஸோ அவங்க எல்லாமே இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு சைனஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம். ஓகேவா, பெஸ்ட்டு மெத்தட். உங்களுக்கு சைனஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மூக்கை சுற்றி இங்கே ஏதாவது வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுங்கள். ஸோ அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் சைனஸ்குள்ளே வாழ்ந்தால் தான் உங்களுக்கு சைனஸை இன்ஃப்ளமேஷன் பண்ணும். ஓகே, சைனசைட்டிஸ் வரும். ஸோ அது வாழ முடியாத அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸ்டீம் மூலமாக. ஓகேவா, ஸோ அதனால் அது வாழாது. ஸோ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறத விட டைரெக்டாக நீங்கள் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் சைனசைட்டிஸ் குறைஞ்சிரும். ஓகேவா, ஸோ நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கனால கூட ஃபீவர், ஹெட்டேக்கு அந்த மாதிரிலாம் வரும், எரித்தீமா அதெல்லாம் கூட வரலாம். ஓகே, சின்ன வீடியோவில் நோஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.